புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஊடகவியலாளர் சுமன் சி ராமன் அவர்களும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தரராஜன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். இன்றே இப்போதே தேர்தல் சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சுப உதயகுமார் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அது இன்று தமிழ் நாளிதழ் ஒன்றில் வந்திருக்குது. தேர்தல் சீர்திருத்தங்கள் அவசியமானது அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறாரு. தமிழ்நாட்டிலேயும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் தேர்தல் சீர்திருத்தம் ஒரு இன்றியமையாத தேவையாக இருக்கு அப்படிங்கறத அவர் குறிப்பிட்டு காரணங்கள்லாம் சொல்றாரு. ஆனா அதுல இருக்கக்கூடிய காரணங்களுக்கு பிறகு அவர் வைக்கக்கூடிய தீர்வு ஒவ்வொன்றும் விவாதத்துக்குரிய சர்ச்சைக்குரிய தீர்வுகளாக இருக்கு. அதையெல்லாம் நடைமுறை சாத்தியமாங்கிறத தவிர அது நடைமுறைப்படுத்தினால் அது உண்மையிலே ஜனநாயகத்துக்கு செழுமை ஊட்டுகிறதா இல்ல ஜனநாயகத்தை கட்டுப்படுத்துகிறதா அப்படிங்கிறது வரைக்கும் நிறைய கேள்விகள் அதுக்குள்ள வருது. முதல் ஆலோசனையாக அவர் சொல்றது தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதுல உண்டான பல விஷயங்களை பல்வேறு சமயங்கள்ல வேற வேற இடங்கள்ல பேசியிருக்கோம். மொத்தமாக ஒரே இடத்துல சுருக்கமாக பேசலாம் அப்படின்னு தோணுது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அல்லது கூட்டணி பதவி விலகிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அங்க பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு கேட்கிறாரு. இது ஆளும் கட்சி அரசியல்வாதிகளுடைய அத்துமீறல்களை தடுக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. ஆனா குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படிங்கறதை பற்றி ஒரு புரிதல் அதுல குறைவாக இருக்கும் இந்த ஆலோசனையில தோணுது. நீங்க எப்படி பாருங்க? சொல்லிருக்க விஷயங்கள்லாம் உண்மையான விஷயங்கள் தான். ஏன் தேர்தல் சீர்திருத்தங்கள் தேவை அப்படின்னு ஒரு காரணங்கள் வச்சிருக்காரு இல்லையா, அதெல்லாம் 100% உண்மையான விஷயங்கள் தான். முழுவதுமாக பெரிய கட்சிகள் எல்லாம் பணம் வாங்கிட்டு தான் பணம் எவ்வளவு செலவையும் கேட்டு தான் வேட்பாளருக்கு சீட்டு தர்றாங்க. பல கூட்டணிகள் பண பேர் நடப்பதாக பல்வேறு நாளிதழ்கள் படிச்சுட்டு இருக்கோம். ஓப்பனாவே பணம் கொடுத்து 2 தொகுதிகளில் தேர்தல் நிப்பாட்டப்பட்டிருக்கு, முதல் முறையாக நிப்பாட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா பணம் ஒரு மிகப்பெரிய அளவில் விளையாடுங்கிறதுக்கு ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதுக்கு தீர்வாக நம்ம என்ன வைக்க முடியும்னு பார்த்தோம்னா, அடிப்படையில் நான் இருக்கிற செட்டப்புக்குள்ள அவர் தீர்வை தேட முயற்சி பண்றாரு அப்படிதான் பார்க்க முடியும். தீர்வு வெளியே இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஒரு தீர்வாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால அதுலயும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. அது ஒரு காஸ்ட் பேஸ்ட் ரீஜன் பேஸ்டா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாம அதை எப்படி இன்னும் செழுமைப்படுத்தி எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்னு சொல்லி நிச்சயம் பார்க்கலாம். அவர் சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களும் எப்படின்னா, இருக்கிற செட்டப்குள்ளார இருக்கிற சிஸ்டத்துக்குள்ளார என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஒருவேளை இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொண்டு வரதுக்கு நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்லாம் வேணும், ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு வச்சுட்டா கூட முதல் படியாக அவர் சொல்லியிருக்க சில விஷயங்கள் நிச்சயமாக நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். முக்கியமாக பணத்தை பத்தி யார் தகவல் கொடுக்குறாங்களோ அவங்க ஒரு சதவீதம் கமிஷனா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மக்கள்கிட்ட நிச்சயமா போய் சேரும். இப்ப நீங்க எப்படி இந்த கஸ்டம்ஸ்ல இல்லாட்டி நார்காட்டிக்ஸ்ல இந்த போதைப் பொருள் தடுப்புல எல்லாத்தையும் எப்படி இன்ஃபார்மர்ஸ் இருக்காங்களோ அவங்க இந்த பொருள் இந்த இடத்துக்கு வரும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொடுக்குறதுன்னு ஒரு தொகை வச்சிருப்பாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல. அது யாருக்குமே பெரிய அளவு தெரியாது, யார் சொல்றாங்க விஷயங்களை வெளியே சொல்லப்பட மாட்டாது. ஆனா அவங்களுக்குரிய தொகை போய் சேர்ந்துடும். அதே மாதிரி இதுக்கு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரலாம். எங்க பணம் பட்டுவாடா நடக்குதுன்னு சொல்லி ஒரு தகவல் பொதுமக்கள் யாருனாலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கு போன் பண்ணி சொல்லி அதுல பிடிக்கப்படுகின்ற தொகையில் ஒரு சதவீதத்தை அந்த சொல்லுகின்ற நபருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக மக்கள்கிட்ட ஒரு சேஞ்ச் வரும். ஏன்னா பெரிய லெவல பணம்னு ஆய்வு பண்ண போறோம். அது எப்படி கட்டுப்படுத்த முடியும் நம்ம முதல்ல புகார் செய்தவர் யார், அதுல அந்த அதிகாரி ஏதேனும் முறைகேடு செய்தாரா இல்ல, நீங்க எல்லா சிஸ்டத்துலயும் பிரச்சனை இருக்கும். நீ இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள தீர்வு தேட முயற்சி பண்றதுக்கு தான் நம்ம பேசுறோம். நாம சிஸ்டம் சரி அப்படிலாம் சொல்லவே இல்லை. சிஸ்டத்துக்குள்ள இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு வெளியே தான் இருக்குது. இந்த சிஸ்டத்துக்குள்ள நிச்சயமாக கிடையாது. அது உறுதியா சொல்ல முடியும். நான் இந்த பண பட்டுவாடா நான் வேற விதத்துல பாக்குறேன். ஏன்னா ஏன் பணம் கொடுக்குறாங்க? ஏன்னா அப்புறம் சம்பாதிக்கலாம். இப்போ 10 ரூபாய் நான் ஓட்டருக்கு இன்னைக்கு கொடுத்தேன்னா நான் ஆட்சிக்கு வந்த பிறகு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்ங்கிற அடிப்படையில நீங்க அந்த எண்டை தான் முதல்ல டேக்கிள் பண்ணணும். நீங்க உட்கார்ந்துகிட்டு பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் இல்ல. அடிப்படையாக நான் ஏன் உங்ககிட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்காக சொல்றீங்கல்ல, வேறு சிலருக்கு அது கௌரவத்திற்காக கூட பெரும்பாலான விஷயங்கள். ஒரு 100 வேட்பாளர்கள் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா எல்லாருமே வெறும் அந்த கௌரவத்துக்காக நான் ஒரு எம்எல்ஏ போஸ்ட்ல இருக்கணுமோ ஒரு எம்பி போஸ்ட்ல இருக்கணுமோங்கிற கௌரவத்துக்காக முக்காவாசி பேர் எதுக்கு ஆட்சிக்கு வந்துட்டா அதை திருப்பி எடுத்துடலாங்கிறது தான். அது பேசிக் எக்கனாமிக்ஸ். அதனால அது மட்டும் திருப்பி எடுத்துடலாம் இல்ல, பல மடங்கு நம்ம சம்பாதிக்கலாங்கிற அடிப்படையில தான் அவங்க செலவழிக்கிறாங்களே தவிர ஒன்னும் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் கௌரவத்துக்காக இல்ல. அடிப்படையாக இந்த தேர்தலில் பணப்புழக்கத்தை நாம் தடுக்க வேண்டும் என்றால் அந்த எண்டை முதல்ல டேக்கிள் பண்ணலாம். அவன் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அவன் எப்படி கொடுக்க போறான்? சோ நீங்க நான் சர்ச் பார்ட்டி வைப்பேன், ஒவ்வொரு ஊர்ல கண்காணிப்பு குழு வைப்பேன், அப்புறம் மக்கள் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது அப்படியே ஒரு தமிழ்நாடு முழுவதும் அகில இந்திய அளவில் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு எல்லாரும் பணத்தை திருப்பி கொடுத்து அதெல்லாம் நடக்காத காரியம்.
நீங்க அவன் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறது டிரான்ஸ்பரன்சி கொண்டு வாங்க, வெளிப்படைத்தன்மை கொண்டு வாங்க, 4 பேருக்கு தண்டனை கொடுங்க யாராவது தப்பு செய்யறவங்களுக்கு. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னால ஓஹோ இதுல வந்து நான் 1 கோடி செலவழிச்சேன்னா எனக்கு 100 கோடி வராது அப்படிங்கிற அடிப்படை அந்த ஈக்குவேஷனே மாத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் புழக்கம் குறைஞ்சிட போகுது. இது 2 பக்கமும் நம்ம பார்க்கலாம். அதாவது நுழைவாயில், அதாவது எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு என்ட்ரி இன்டு தட் சிஸ்டம், இந்த அதிகாரத்துக்கான ஒரு நுழைவாயிலா பாக்குறோம் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ். அப்ப அங்கேயே இந்த அளவுக்கு பணம் செலவழிச்சிட்டோம்னா நிச்சயமா அவங்க போய் பணம் சம்பாதிக்க தான் போறாங்க. அதாவது இதுதான் சிக்கன் ஃப்ரம் எக்கா, எக் ஃப்ரம் சிக்கன் ஆகாது தான் அது. நீங்க அங்க வந்து எப்படி சிஸ்டத்தை இருக்க முடியும்? இங்க இவ்வளவு செலவழிச்சிட்டு வர நிச்சயமா கொள்ளடிக்க தான் போறாங்க. யாரும் வந்து நேர்மையாக ஆட்சி செய்ய போறது கிடையாது. அப்ப அந்த சிஸ்டத்தை மாத்திரம்னா அது இன்னும் பெரிய வேலை. அது குறைந்தபட்சம் இல்ல குறைந்தபட்சம் அதை நிறைவேற்ற வேண்டியவங்க யாரு? அவங்க தான் நிறைவேற்ற வேண்டியவங்க யாரு? இந்த நுழைவாயில் வழியாக செலவழிச்சிட்டு வந்தவங்க எந்த அடிப்படையில வந்து அதுதான் வந்து உங்களுக்கு பப்ளிக் பிரஷர். ஒரு இன்னைக்கு இ கவர்னன்ஸ் வந்திருக்கு, டிரான்ஸ்பரன்சி வந்திருக்கு. ஒரு 10 ஆண்டு காலத்து முன்னாடி இருந்த ஒரு சுலபமாக அதாவது என்ன ஆகுதுனாக்க ஒரு 5 லட்சம் பேர், உதாரணத்துக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஒரு 5 லட்சம் பேர் ஊழல் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்று மாறி ஒரு 3 லட்சம் பேர் ஊழல் சுலபமாக செய்யக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இப்ப முன்னாடி எல்லாம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். முன்னாடி ஒரு ஆர்டிஓ ஆபீஸுக்கு போனாக்கா அந்த டிரைவிங் லைசன்ஸுக்கு ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் டேபிள் கடியில் வச்சிருவாங்க. டேபிள் கடியில வச்சுக்கிட்டு நீங்க போய் ஏதாவது காசு கேட்பாங்க. காசு கேட்டு எல்லாத்தையும் புரோக்கர் மூலமா அந்த ஃபார்ம் வெறும் ஒண்ணு கிடையாது, வெறும் அந்த ஃபார்முக்கு 20 ரூபாய் 30 ரூபாய் 10 ரூபான்னு கொடுத்து தான் வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல போட்டு நீ டவுன்லோட் பண்ணிக்கோன்னு சொன்ன உடனே அந்த அது வந்து ரொம்ப சின்ன லெவல் தான். அதை நான் பெரிய லெவல் நான் சொல்ல, பெரிய லெவல் நடந்துகிட்டு இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் நீங்க படிப்படியாக நீங்க டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரீங்க, இ கவர்னன்ஸ் கொண்டு வரீங்க, அக்கௌண்டபிலிட்டி கொண்டு அக்கௌண்டபிலிட்டி தான் நம்ம பெரிய அளவு முன்னேற்றம் ஏற்படுத்தல. அதாவது ஒரு தவறு செய்தவர்கள் ஒரு காலகட்டத்திற்கு ஒரு பிக்சட் டைம் ஃப்ரேம், ஓராண்டு காலத்திலயோ 2 ஆண்டு காலத்திலயோ தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற வந்தாலே உங்களுக்கு பெரிய அளவுல சார் அடிப்படையாக பணம் நீங்க கொடுப்பது வந்து சம்பாதிப்பதற்காகத்தான். அந்த ஈக்குவேஷனை நம்ம ஏத்துக்கிட்டோம்னாக்க நிச்சயமா வந்து பணம் கொடுப்பதை நம்ம தடுக்கிறதுங்கிறது நீங்க எவ்வளவு வேணா செக் வைக்கலாம். இது கொல்யூஷன் நடக்குது. அதாவது மக்களுடைய ஒரு எதிர்ப்பை மீறி இவர்கள் பணம் கொடுக்கல, மக்களுடைய ஆதரவு, சைலண்ட் ஆதரவோட தான் அவங்க பணம் கொடுக்கறாங்க. பணம் கொடுக்கறாங்க. அந்த பிரச்சனை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியாக இருந்தால் மட்டும் மாறிட போறது நிச்சயம் மாறாது. யாரோட ஆட்சியா இருந்தாலும் அந்த விஷயம் ஓடும். 2வதாக அவர் சொல்றது, சிறிய ஊழல் செய்தாலும் முறைகேடு நடந்தாலும் தகுதி இழப்புக்கான காரணமாக அதை வச்சு வருங்காலங்களில் தேர்தலில் போட்டியிடாத மாதிரி ஒரு நிலை கொண்டு. அது எப்ப நீங்க டிசைட் பண்றீங்க? 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது. இப்ப எவ்வளவு கேஸ், இப்போ சரியாக தேர்தலில் வெற்றி பெற்றாரா இல்லையாங்கிற கேஸே அந்த 5 வருஷம் அவர் டேர்ம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் கூட ஜட்மெண்ட் வராத போது மக்களுக்கு இதுல என்ன நம்பிக்கை இருக்கும்? நீங்க ஒரு பிக்சட் டைம் ஃப்ரேம், ஒரு எலக்ட்ரல் அஃபென்ஸ்னா ஓராண்டு காலத்திற்குள் முடிவு வர வேண்டும் அப்படின்னு ஒரு அமைப்பு, ஒரு ரூல் போட்டீங்கன்னா 1 year or 2 years மேக்ஸிமம் இது டிசைட் ஆகி, ஏன்னா இதுல வந்து 2000 விட்னஸ் கூப்பிட வேண்டிய விஷயமே கிடையாது. சில முக்காவாசி கேஸ்ல ஒரு வாரத்திலயோ 15 நாள்லயோ உங்களால அது ப்ராசஸ் மூலமா நீங்க பண்ணீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சு ஒரு தீர்வு கொடுக்கலாம். ஆனால் இது நடக்காத காரணத்தினால 7 வருஷம் 8 வருஷம் 12 வருஷம் கேஸ் இழுக்கும் போது அவர் அந்த பதவியை முழுவதுமாக அனுபவித்து விடுகிறார். அதுக்கப்புறம் நீங்க தண்டனை கொடுத்து என்ன யூஸ்? தகுதி இழப்பு அது உடனடியாக சாத்தியம் இல்ல. அதுக்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றது உடனடியாக நடக்காது. பட் அவரு அதுக்கு முயற்சி செய்யணும்னு சொல்றாரு. 3வதாக வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சார செலவை அரசே ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் சிறிய கட்சிகள் புதிய கட்சிகள் சுயேட்சைகளுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் தான் பண்ணணும், அவங்களுக்கு முதல்ல அந்த சலுகையை கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பெற்றால் மட்டுமே அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்ல நடைமுறைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏற்கனவே வந்து பப்ளிக் ஃபண்டட் எலெக்ஷன்ஸ் பத்தி நிறைய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. சில நாடுகள் அதை பண்ணவும் பண்றாங்க. ஆனா நீங்க ஒரு செட்டப்குள்ள வந்து ஒரு ஃபுல்லா ராட்டன் செட்டப், இது முழுவதுமாக ஊழல் வந்து கடைசி வரைக்கும் போயிருக்குது. நான் ஒரே விஷயம் சார் சொன்னது ஒரு விஷயம் சேர்த்து நினைக்கிறேன். நம்ம எப்பவுமே அந்த ஊழல் சொன்னா ஆர்டி ஆபீஸ்ல பணம் வாங்குறது, ரேஷன் கார்டு வாங்குறது தான் வந்து நம்ம யோசிக்கிறோம். அது வந்து ஒரு மினிஸ்கியூல் தான், அது சின்ன அளவு தான். ஆனா ஒரு மிகப்பெரிய அளவுல போன அரசாங்கத்துல வந்து டிரான்ஸ்பரே ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியா இருந்துச்சு. அதை நம்ம கண்கூட வந்து பார்த்தோம். சோ அப்படிங்கிறப்ப நீங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஊழல் வந்து இருக்கும்போது நீங்க எப்படி இந்த சிஸ்டத்தை கொண்டு வர முடியும்? அந்த எந்த கட்சிக்கு அதிகமா பணம் தரது எப்படி, எந்த கட்சி கம்மியா எப்படி பணம் தரது எப்படி, அது போன தேர்தலில் ஓட்டு வாங்கின வச்சு இந்த வருஷம் வந்து பணம் தர்றதா அந்த பெரிய கட்சிகளுக்கு அரசு எப்படி பணம் கொடுக்கும்? சரி, அதை மீறியும் அந்தந்த கட்சிகள் வந்து பணம் செலவிக்க மாட்டாங்க, எப்படி நீங்க உறுதிப்படுத்த முடியும்? போன்ற பல்வேறு கேள்விகள் இதுல வந்து நிச்சயமாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து நீங்க மக்கள்கிட்ட போய்
ஓட்டுக்கு பணம் வாங்குவது கேவலம், அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மோசமான ஒரு விஷயம், ஒரு பிம்பத்தை நீங்க வந்து உருவாக்குறதுக்கும் இந்த ப்ரொபோஷனல் இது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் போறதுதான் வந்து ஒரு தீர்வா இருக்கும். சிஸ்டத்துக்குள்ள வந்து தீர்வு தேர்வு வந்து ஷார்ட் டேர்ம்ல ஏதாவது நமக்கு வந்து கெயின் கிடைக்கலாம், நிச்சயமா ஏதாவது சின்ன சின்ன அளவுல கெயின் கிடைக்கலாம். இப்ப இந்த ரெண்டு தேர்தல் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க, அது ஒரு சின்ன ஒரு கெயின் கிடைக்கலாம். இந்த தேர்தல் ஒத்தி வச்சப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, என்னுடைய ஒப்பீனியன் வந்து இந்த சமயத்தில் போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களும் வந்து எடுத்துட்டு வேற புது வேட்பாளர் நீங்க போடுங்கன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் வந்து சொல்லிருக்கலாம். அட்லீஸ்ட் குற்றம் சாட்டப்பட்ட வேட்பாளர்கள் அதான் அவங்க ரெண்டு பேரும் வந்து பேரே கொடுத்து கட்சியை பேரை போட்டுதான் அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் சொல்லி இருக்காங்க. அந்த அவ்வளவு சொல்லிட்டு அவங்க மேல எந்த நடவடிக்கை இல்லை. அந்த நடவடிக்கை வந்து டியூ கோர்ஸ்ல அது அப்படியே வரும், அது பாட்டுக்கு பேரலா அவர்கள் வந்து இந்த போட்டியில தொடர்ந்து நீடிக்கலாம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு சரி 2 மாசம் கழிச்சு நடத்துங்க. இப்ப அதுல என்ன, அதே வேட்பாளர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிற அதே வேட்பாளர்களை வச்சுக்கிட்டு நீங்க திருப்பியும் தேர்தல் நடத்துறது வாட்டு. இன்னொரு எனக்கு ரொம்ப ஒரு அலாமிங்கான ஒரு விஷயம் வந்து இந்த தேர்தல் வந்து அதிகாரிகளின் போக்கு. பொதுவாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போது வந்து அதிகாரிகள் வந்து ஓரளவுக்காவது கொஞ்சம் பேலன்ஸா போக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா ஆளுங்கட்சி கண்டிப்பா இருக்குது, அடுத்து ஆளுங்கட்சியை ஃபேஸ் பண்ணி ஆகணும், அதனால ஆளுங்கட்சிக்கு சாதகமா போகலாம்னு சொல்லி அதிகாரிகள் நினைப்பாங்க. சட்டமன்ற தேர்தல் வரப்ப ஓரளவு ஒரு 5% 10% கொஞ்சம் பேலன்ஸாக ட்ரை பண்ணுவாங்க முன்னாடி தேர்தல். ஆனா இந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனும் சரி அதிகாரிகளும் சரி முழுவதுமாக வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா நம்ம வந்து பார்த்தோம். அதுவும் குறிப்பாக 1 மணிக்கு மேல மத்திய அந்த ஓட்டு எண்ணிக்கை 1 மணிக்கு மேல நிறைய தொகுதிகளில் வந்து பல குளறுபடிகள் நடந்துச்சு. காட்டுமன்னார் கோயில்ல, ராதாபுரத்துல, ஆவடியில போன்ற பல்வேறு தொகுதிகளில் பல குளறுபடிகள் நடந்து அதிமுக வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஏன் வந்து தபால் ஓட்டை என்ன விடுறாங்க, அதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா, அதுக்கு என்ன பதில் தெரியாது. என்ன நம்பிக்கை, என்ன தைரியம் அப்படின்னா நாம அறிவிச்சிட்டோம், தோத்த வேட்பாளர் வந்து கோர்ட்டுக்கு போய் அவர் ஜெயிச்சோம் இல்ல மது தேர்தல் இல்ல செல்லாதுன்னு சொல்றதுக்கு 5 வருஷ காலம் ஆயிரும். அந்த பதவி காலத்துல வந்து அந்த எம்எல்ஏவோ அந்த அமைச்சரை வந்து அந்த பதவியை முடிச்சிருவாங்க. அப்புறம் வந்து எந்த தீர்ப்பு வந்தாலும் அது வந்து பாதிக்கப்படுறதில்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்துல அதிகாரிகள் வந்து முழுவதுமாக வந்து ஆளுங்கட்சியோட சேர்ந்து இருந்தாங்க. கண்கூட வந்து நம்ம வந்து பார்த்தோம் இந்த தேர்தலில். அதற்கு இதுல வந்து தீர்வு தான் குடியரசுத் தலைவர் அதெல்லாம் தீர்வு இருக்க முடியாது. விஷயம் கூட அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த மின்னணு வாக்கு இயந்திரம், அதாவது இவிஎம்ல வந்து ஏதோ ஃப்ராட் நடக்குது. பல முறை தேர்தல் ஆணையமே ஓப்பனா கூட்டிருக்காங்க, யார் வேண்டுமானாலும் எந்த ஒரு பப்ளிக் சிட்டிசன் நீங்க வாங்க, எங்களுக்கு முன்னாடி இந்த இவிஎம் மேனிபுலேட் பண்ணலாம்னு காட்டுங்க, நாங்க ரெடியா இருக்கோம், கத்துக்க மாட்டோங்கிறது நாங்க சொல்லவே இல்லை. இந்த இவிஎம்ல ஓட்டு எண்ணிக்கையை மாற்ற முடியும், இல்ல கள்ள ஓட்டுகளை சிஸ்டம் எலக்ட்ரானிக்கா புரோகிராமிங் மூலமாக பண்ண முடியும், நீங்க யார் வேணாலும் காட்டுங்க, அந்த மாதிரி எங்களுக்கு உங்களால் நிரூபிக்க முடியும் என்றால் நாங்கள் இந்த சிஸ்டத்தை வேற இம்ப்ரூவ் பண்றதுக்கோ மாத்திக்கிறதுக்கோ தயாருங்கிறாங்க. யாருமே வந்து இது வரைக்கும் காட்டல. சோ இந்த அடிப்படையா பிரச்சனை என்னன்னா, தோல்வி அடையும் போது இவிஎம் எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணிட்டாங்க சொல்றது. இவிஎம் கேன் பி மேனிபுலேட்டட் வீடியோ வந்து இல்லங்க, அதாவது நீங்க வீடியோல யூடியூப்ல போடுற வீடியோ வேற, நீங்க தேர்தல் ஆணையம் தொடர்ந்து சொல்லிட்டு இல்ல பிரஸ் மீட் வச்சு, அதாவது அந்த பிரஸ் மீட் வச்சு செஞ்சதுக்கு வந்து அதுக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன மாதிரி இவிஎம், அது ஏற்கனவே ஓபன் பண்ண சர்க்கியூட், அதெல்லாம் சொல்லி இருக்காங்க. அடிப்படையாக தேர்தலில் பயன்படுத்தப்படும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை மேனிபுலேட் பண்ண முடியும் என்று யாருமே பப்ளிக்காக தேர்தல் ஆணையத்துக்கு முன் நிரூபிக்கவில்லை. அதுதான் உண்மை. தேர்தல் ஆணையத்தின் முன்னால் நிரூபிக்கல. ஆனா அதே சமயத்துல என்ன காரணத்துக்காக இவிஎம் வந்து வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஏன் வந்தது, இந்த சிஸ்டத்துக்குள்ள வாக்கு சீட்டுல என்னென்ன சிக்கல்கள் இருந்தது, அந்த சிக்கல்களில் இருந்து வெளிவருவதற்காக இந்த முறைக்கு நம்ம போனோம் அப்படிங்கறத பார்க்கும்போது பல வாக்குச்சாவடிகள் கைப்பற்றப்படுவது அப்படிங்கறதெல்லாம் நின்னு போயிருக்கு. ஆனா உட்கார்ந்த இடத்துல இருந்து புகார்கள் தான் சொல்றேன். முகவர்கள் இருக்காங்கல்ல, கண் முன்னாடி வாக்குச்சாவடிகளை கைப்பற்றினதை கண் முன்னாடி பார்த்தோம். இவிஎம்ல மேனிபுலேட் பண்ணது ஆகுதுங்கிறது நமக்கு எப்படி சொல்றோம், பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. அதாவது யார் தோற்று போனார்களோ இல்ல தேர்தலில் அதிகாரத்தை நம்பி எதிர்பார்த்து காத்திருந்து யார் தோற்று போனார்களோ, யார் ஏமாற்றம் அடைந்தார்களோ அவர்கள் உடனடியாக அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி அதாவது இன்னொரு குற்றச்சாட்டு, லட்சக்கணக்கான கள்ள வாக்காளர் கள்ள ஓட்டுகள் இருந்தன, அதாவது ஃபால்ஸ் ஓட்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ ஒரு பொது தேர்தல் நீங்க பார்க்கும்போது கள்ள ஓட்டு யாராவது ஒருத்தர் பட்டன் அமுத்தி தானே அந்த ஓட்டு ரெஜிஸ்டர் ஆகணும்.
இப்போ எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல அந்த டைம்ல ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெளி மாநிலத்திலிருந்து வருவாங்களா எப்படி? அதாவது அதுக்கு வந்து எப்படிமோ உங்களுக்கு ஒரு கான்ஸ்டிட்யூன்சி எப்படி சொல்றாங்கன்னா அந்த முகவர் அந்த ஏஜென்ட்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு பூத் ஏஜென்ட் அவங்களுக்குள்ள வந்து ஒரு டீல் போட்டுட்டு நான் வெளியே அந்த எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க பூத்துக்குள்ளேயே எப்படி சொல்றாங்க? அவங்களும் டீல் தான் நான் சொல்றேன். அவங்களுக்குள்ள டீல் போட்டு ரொம்ப சுலபமா பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப இல்ல எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கலவட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கட்சியினுடைய தப்பு தான். வாக்காளர் பட்டியல்லாம் சரியாயிடுச்சு, அதனால வந்து முகவர்களை நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடுறதை முறைப்படுத்தணும்னு சொல்றாரு. வாக்களிப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் சொல்றாரு. அதுவும் ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். இப்படி 10 ஆலோசனைகளை சொல்லியிருக்காரு. ஆனா தேர்தல் சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு மட்டும் உறுதியாக சொல்றாரு. அது குறைந்தபட்சம் அது தொடர்பாக ஒரு விவாதமாவது நடக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அவருடைய நிலைப்பாட்டுல எந்த வித மாற்றமும் இருக்கணும்ங்கிறத பத்தி அவர் ஒண்ணுமே சொல்ல. அதுவும் தேர்தல் பத்தி சொல்றது எல்லாத்துக்கும் சரி. ஆனா அவருடைய ஸ்டான்ஸ் பல விஷயங்களில் சில மாற்றங்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கறத அவர் பல நாட்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் பேசணும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். நிகழாண்டு பருவமழை பொழிவு பற்றாக்குறையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வழக்கத்தை விட அதிகமாகவோ அல்லது உபரியாகவோ இருக்கும் அப்படின்னு வானிலை மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லுது. அது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போன வருஷத்துக்கு முன்னால யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு வந்து வழக்கத்தை விட அதிகமாக இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதுக்கு என்ன பொருள், அது பின்னால அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. எந்த மாதிரி இருந்தால் அதை அதிகம்னு சொல்றோம், எதை வந்து உபரின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் கூடுதல் பருவமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்றதையே நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது ரொம்ப அதிகமாலாம் வந்து வர மாதிரி அந்த டேட்டா வந்து சொல்லல. கொஞ்சம் வந்து அதிகமாக வழக்கத்தை பெய்யறதோட ஒரு 10% அதிகமாக பெய்யும் சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு முக்கியமாக நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல வந்து சிக்கியிருக்கோம். முக்கியமாக லத்தூர், மரத்துவாடா அந்த பகுதியில் வந்து பண்டல்கன் அந்த பகுதி வந்து பெரிய ஒரு வறட்சி வந்து நிலவிக்கிட்டு இருக்குது. கடந்த 3-4 வருடங்களாக வந்து குடிப்பதற்கு தண்ணி கூட வந்து ட்ரெயின்ல தான் வந்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி செய்தி வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் நிச்சயமாக நமக்கு பருவமழை குறித்த பிரச்சனையான்னு கேட்டா நிச்சயமாக அது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் டெஃபிஷியன்ட் ரெயின்ஃபால். நமக்கு வந்து மழை வந்து கம்மியா பெய்யுது, அதிகமா பெய்யுற பிரச்சனை கிடையாது. வறட்சி வந்தது வந்து பருவமழை பொய்த்து கம்ப்ளீட்லி மேன்மேட் டிசாஸ்டர். அது சாய்நாத் அவர்கள் அற்புதமா பேசுறாரு. தர்ஸ்ட் எக்கானமி, தர்ஸ்ட் பிசினஸ்னே சொல்றாரு. தாகம் சார்ந்த ஒரு பொருளாதாரமே வந்து அவங்க உருவாக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. குறைந்த அளவு போர்வெல் போட வேண்டிய இடத்துல வந்து பலாயிரக்கணக்கான போர்வெல் போட்டிருக்கோம். முழு தண்ணீரும் பிரைவேட் நிறுவனங்களுக்கு போய் அவங்க வந்து தண்ணியை காசு கொடுத்து வாங்கிக்கூடிய நிலைமைக்கு வந்து மக்களை தள்ளிட்டாங்க. பல்வேறு விஷயங்கள் சார்ந்த பிரச்சனை. இங்க 2 வார்த்தை நமக்கு தெரியும், வறட்சி ஒண்ணு இல்ல வந்து வெள்ளம் ஒண்ணு. இந்த 2 தான் வந்து நமக்கு தெரியும். ஒண்ணு வறட்சி நிவாரணம் இல்ல வெள்ள நிவாரணம். இந்த 2 தான் வந்து இந்த அரசுகளுக்கும் பொதுவாக வந்து அதிகாரத்துக்கு தெரியும். ஆனா பெய்கின்ற மழை எப்படி நாம சேமிச்சு வைக்கிறது, அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, நம்ம எங்க தவற விட்டோம். இந்த வருஷமா சென்னை எடுத்துக்கோங்க, அவ்வளவு பெரிய ஒரு பேரழிவை சீரழிவை சந்திச்ச பிறகும் நாம பாடம் கத்துட்டோம் கிடையாது, நிச்சயமாக வந்து கிடையாது. ஏன்னா இப்ப 2 நாள் பெய்ஞ்ச மழையில கூட எவ்வளவு இடங்களில் தண்ணி தேங்கி நம்ம வந்து கண்கூட வந்து பார்த்தோம். அதுக்கு தீர்வா வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாமே இன்ஜினியரிங் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸா வந்து தீர்வு வைக்கிறாங்க. நிச்சயமாக ஒருபோதும் நடக்காது. இப்ப என்ன பண்றாங்கன்னா அடையார் ஆற்றில இருந்து ஒரு கால்வாய் ஒரு பைப் போட்டு டைரக்டா கொண்டு போய் பள்ளிக்கரணையை தாண்டி கடல்ல கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி வந்து இறங்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு தண்ணியை கொண்டு போக முடியும்? அது என்னன்னா இருக்கின்ற பெரிய நிறுவனங்கள், ஆக்கிரமித்த பெரிய நிறுவனங்களை வந்து அவங்க இடிச்சிட வேண்டாம், அவங்க காப்பாத்திக்கான ஒரு விஷயமா தான் வந்து பார்க்க முடியும். ஒரு நிரந்தர தீர்வு வந்து வைக்கிறதே இல்லை. அதாவது சாய்நாத் புக் எழுதினார், எவ்ரிஒன் லவ்ஸ் a good drought. அதாவது வறட்சி வந்து எல்லாருக்கும், அதாவது ஆட்சியில் இருக்கிற பலருக்கு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பாக தான் பாக்குறாங்களே தவிர அது வெள்ளமாக இருந்தாலும் சரி, ஒரு வறட்சியா இருந்தாலும் சரி. திரு சுந்தரராஜன் சொன்னது போல முழுமொழியாக இதெல்லாம் வந்து இந்த வருஷம் நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் மான்சூன் எக்ஸஸா வருது, அதிகமாக மழை பெய்கிறது என்றால் 8 மாதம் 10 மாதத்துக்குள்ள திருப்பி உங்களுக்கு வறட்சி நிலைமை தான் வரும். ஏன்னா அடிப்படையாக நீங்கள் ஒரு நிரந்தர தீர்வுக்கு எந்த விதமான வழிமுறையும் செய்யல. இந்த மழை பெய்யறதுனால நிலத்து நீர் எவ்வளவு நாள் நீடிக்குதோ, 1 வருஷமோ 8 மாசமோ 10 மாசமோ இருக்கும். சென்னையை எடுத்துக்கங்க, இப்பவே 5000க்கு கம்மியா வந்தாச்சு ரிசர்வ் ஏரிகளினுடைய கொள்ளளவு. இதே ரேட்ல உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை சரியா பெய்யலைன்னா அடுத்த வருஷம் மார்ச் திருப்பியும் ரேஷன் தான் தண்ணி எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணிக்கு வந்துடும். சோ எப்போ உங்களுக்கு வரலாறு காணாத 100 ஆண்டுகள் பெய்யாத மழை பெய்த பிறகு 18 மாதத்துக்குள்ள திருப்பியும் உங்களுக்கு தண்ணி பஞ்சம் வருதுன்னாக்க உங்க அடிப்படை பிளானிங் எப்படி இருக்கு? மகாராஷ்டிராலையும் பல முறை சுட்டி காட்டப்பட்டிருக்கு. நம்ம காரணங்கள்லாம் பல முறை பார்த்துக்கோம். சுகர் கேன் கல்டிவேஷன் மகாராஷ்டிரால பண்ணக்கூடாது அடிச்சு சொல்லியிருக்காங்க. ஆனா சுகர் கேன் லாபி யாரு? பெரும்பாலான எம்பி எம்எல்ஏக்கள் அதை நம்பி வந்து சுகர் கேன் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. சோ அவங்களே வந்து இது பண்ண மாட்டாங்க. வாட்டர், தண்ணீர் என்பது இன்னைக்கு இந்தியால பல 1000 கோடி ஒரு வியாபாரம்.
அந்த வியாபாரத்திற்கு எப்படி வந்து அதற்கு எப்படி சப்போர்ட் பண்ணோங்கிறது தானே பெரும்பாலான அரசுகளாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அதை பாக்குறாங்களே தவிர நிரந்தர தீர்வு இல்லாட்டி நிரந்தர தீர்வு என்ன பண்றாங்க, கங்கையும் காவேரியும் கொண்டு போய் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீஸிபிளான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஃபீஸிபிளா நடக்குமா, அவ்வளவு பணம் செலவழிக்கிறது வர்த்தான்னு தெரியாது. சின்னதாக ஒரு 50 செக் டேம் கட்டுங்கன்னா அது பண்ண மாட்டாங்க. ஆனால் கங்கையும் காவேரியும் இணைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. சோ மிஸ்பிளேஸ்ட் பிரையாரிட்டிஸ். நிச்சயமாக இதுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும். ஆனால் அரசுகள் அதற்கு முன் வர வேண்டும். வருவாங்களான்னு பொறுத்து தான் பார்க்கலாம். அந்த நீர் இணைப்பு தொடர்பாகவும் இன்று நாளிதழில் ஒரு கட்டுரை, செய்தி கட்டுரை, ஒரு பெரிய கட்டுரை இருக்கு. ஒன்று இந்த பக்கம் அல்லது நேரடியாக அந்த பக்கம். நதிநீர் இணைப்புலாம் வந்து ஒரு உட்டோப்பியன் ஸ்கீம் தான். அது ஒருபோதும் நடக்க போறது இல்ல. ஒரு பொலிட்டிக்கலா கூட நீங்க என்விரான்மெண்ட்ல, எக்கனாமிக்கலா, ஹைட்ராலஜிக்கலா விட்டுருங்க, பொலிட்டிக்கலா பார்ப்போம். நமக்கு உரிமைப்பட்ட நீர் காவேரி நீர், கர்நாடகா அதவே தரமாட்டேன்னு சொல்லி இத்தனை வருஷம் எடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் தண்ணி கொடுக்கறதுக்கு மக்கள் எதிர்க்கும் போது திருவள்ளூர்ல இருந்து சென்னை தாண்டி எப்படி எடுத்துட்டு வருவீங்க? திருவள்ளூர்ல இருந்து சென்னை கொண்டு வர முடியாது. நீங்க வந்து கங்கையில இருந்து காவேரி கொண்டு வந்து மக்களை வந்து ஒரு கனவு உலகத்துல வச்சுக்கிட்டே, ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் வச்சுட்டு, பாரு உனக்கு நான் தீர்வை வச்சுக்கிட்டே இருக்கேன், கவலைப்படாத, உன் உரிமைக்காக நீ போராடிடாத, ஏன்னா நான் வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு சொல்றதுக்கான விஷயமா தான் வந்து பார்க்க முடியாது. தோற்றுவிட்டோம் என்று தளர்ச்சி அடைந்தவனுக்கு லட்சியத்துல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நான் தோற்கவில்லை, இன்னும் போராடுவேன். நாங்கள் ஒரு களத்தை இழந்திருக்கிறோம், யுத்தத்தை இழக்கவில்லை அப்படின்னு மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்கள்ட்ட மணமக்கள் வாழ்த்தி பேசும்போது இந்த மாதிரி பேசியிருக்கிறாருன்னு ஒரு செய்தி இருக்கு. அவர் தேர்தல் தொடர்பாக அவர் பேசுறாரு. ஆனா அவர் வந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய தளங்கள் வேற, அந்த வேற பல. அதுல ஒன்று நியூட்ரினோவுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கிறாரு. நேற்று பூவுலகின் நண்பர்களும் அது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறீங்க. எதனால அரசு வந்து தேனி மாவட்ட மக்கள் மேல இரக்கம் இல்லாமல் இருக்குங்கிற துவனி வரும்படி நீங்க அறிக்கை வெளியிடுவதற்கு என்ன காரணம்? இல்ல, அதாவது முதல்ல வைகோ சொல்லிக்க வந்து நிச்சயமா வந்து ஏத்துதான். ஏன்னா அவர் வந்து தேர்தல் அரசியல் வந்து தோல்விகள் பல கண்டிருந்தாலும் மக்கள் போராட்டங்கள் வந்து நிறைய மக்கள் போராட்டங்கள்ல மக்களோட வந்து நின்றுருக்காரு. உதாரணமாக நியூட்ரினோ, கூடங்குளம், மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து போட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து மக்கள் போராட்டத்தில் வந்து நின்றுருக்காரு. இந்த நியூட்ரினோ பொறுத்த மட்டும் அவர் போட்ட வழக்கில் தான் வந்து சென்னை உயர்நீதிமன்ற கிளை வந்து, மதுரை கிளை வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து நீங்க அனுமதி வாங்காமல் எந்த வேலையும் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க சென்ற வருடம் ஏப்ரல் மாதம், 2015 ஏப்ரல்ல. அப்ப மே மாதம் வந்து 2015 மே அப்போ வந்து அந்த INO அமைப்பு, இந்தியன் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் கணிதவியல் நிறுவனம் வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க. தேனி மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கிட்ட, பொறியாளர்கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு எங்களுக்கு கன்சர்ன் டு எஸ்டாப்ளிஷ், அதாவது நியூட்ரினோ ஆய்வு மையத்தை இந்த பொட்டிப்புறம் மலையில் நாங்கள் வைப்பதற்கான வேலைகளை துவங்குவதற்கான ஒரு அனுமதியை கேட்டு விண்ணப்பம் போடுறாங்க. அதை ஏர் ஆக்ட்லயும் வாட்டர் ஆக்ட்லயும் அதை வாங்கினது. ஒரு வருஷமா அந்த அப்ளிகேஷன் மேல எந்த முடிவையும் வந்து அந்த தேனி மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி வந்து எடுக்கல. அது மேலிருந்து போன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கலாம், ஏன்னா தேர்தல் வருதுன்னு தெரியும். சரியா தேர்தல் முடிஞ்சு 23ஆம் தேதி பதவி ஏற்றவனே 30ஆம் தேதி இந்த வருஷம் மே மாதம் 30ஆம் தேதி அதை கிளியர் பண்ணி அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்து அமைச்சிருக்காங்க. அது வந்து ரொம்பவும், ஏன்னா அப்ப நீங்க இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியுது. நீங்க உண்மையிலேயே அது மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தால், மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா இருந்தால், அப்ளிகேஷன் வந்த உடனே சில நாட்கள்ல வந்து பரிசீலிச்சுட்டு நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அப்ப அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு தெளிவா தெரியுது தேர்தல் வரப்போது, மக்கள்லாம் திட்டத்தை எதிர்க்கிறாங்க, அந்த திட்டம் தேவைன்னு சொல்லி நினைக்கிறாங்க, ஆனா ஹோல்டு பண்ணி ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் ஒரு வருஷம் அந்த அப்ளிகேஷன் ஹோல்ட் பண்றாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு பதவி ஏற்ற 7வது நாள் 30 மே 2016 அன்னைக்கு அந்த அப்ளிகேஷனை வந்து தேனி மாவட்டத்திலிருந்து சென்னை தலைமையகத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்றாங்க, அப்ரூவ் பண்ணி. அப்ப இது என்ன நாடகம் அப்படின்னு வந்து கேட்கணும். இல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆளும் கட்சிக்கு நியூட்ரினோ திட்டம் வர வேண்டும் என்று என்ன ஒரு இது இருக்கணும், ஆசை இருக்கணும்ங்கிறது எனக்கு புரியல. அதாவது இவர் சொல்றது வந்து தேர்தலுக்காக அவர்கள் தாமதப்படுத்தி இருக்கலாம், ஏன்னா உடனே வந்து போராட்டம் வரும் தேனி மாவட்டத்தில், அதனால வாக்குகள் இழக்கக்கூடும். அது வந்து ஒரு அவர் சொல்றதுல நான் ஏத்துக்கிறேன். ஆனால் ஆளுங்கட்சிக்கு நியூட்ரினோ திட்டத்துக்கு என்ன, அதாவது ஒரு அடிப்படையாக ஒரு இது இன்ஃபேக்ட் இது இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து நடத்துற ஒரு திட்டமே கிடையாது. அடிப்படையாக இது இந்திய அரசு வந்து உலக ரீதியாக விஞ்ஞானிகளுடன் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு திட்டம். இது வந்து ஒரு ஆராய்ச்சி திட்டம். இல்ல, ஒரு நிமிஷம் தமிழ்நாடு திட்டமிட்டு வந்து தேர்தல் வரும் சமயத்தில் இதற்கு ஏற்கனவே நியூட்ரினோ திட்டத்திற்கு பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. திரு வைகோ அவர்கள் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இந்த அடிப்படையில் தேர்தலுக்காகத்தான் தாமதமாக அனுமதி கொடுத்திருக்கலாம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
ஆனால் அந்த திட்டம் வந்து ஏதோ அதிமுகவுக்கு ஆதரவாகவோ இல்ல ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவோ வரப்போகுது அப்படிங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்டியூ இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இல்லையா? நிச்சயமா இல்லாம இல்ல. மத்திய அரசோட திட்டம் மத்திய அரசோட டிபெண்ட் பண்ணி மாநில அரசு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் மத்திய அரசு டிபெண்ட் பண்ணி எப்படி மாநில அரசு நிச்சயமா இருக்கு. இந்த மாநில அரசு எப்படி மத்திய அரசு அவங்க ஆதரவு அனுமதிக்கணும். அப்படியே அனுமதிக்கணும். சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே லிங்க் தான். இது பொலிட்டிக்கல் எக்கனாமிக் எல்லாமே இதே கூடங்குளத்துக்கு இதே மாதிரி ஆச்சு. இதே மாதிரி ஆகி கடைசியில இன்னைக்கு வந்து பவர் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் பிளான்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 1000 மெகாவாட் ஃபுல்லா 583 மெகாவாட் தமிழ்நாட்டுக்கு வருது. ரெண்டாவது திட்டமும் வந்து திருப்பி இன்னொரு 2 வாரத்துல ஃபுல் பவர் ப்ரொடக்ஷன் இன்னொரு 583 மெகாவாட் தமிழ்நாட்டுக்கு வரப்போது 1000 மெகாவாட் வருது. அதாவது நீங்க அடிப்படையாக ஒரு திட்டத்தினுடைய ரிஸ்க், அதாவது அரசு வந்து ரிஸ்க் பெனிஃபிட்ட பார்க்காது, நாங்க தான் பார்ப்போம் அப்படிங்கற சொல்றது வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பீப்புள், அந்த திட்டம் எந்த பகுதியில் வருகின்றதோ அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வேணும் வேண்டாம் சொல்லணும். இது அடிப்படை ஜனநாயகம். இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஐ ஹேவ் எவ்ரி ரைட் டு சே எஸ் ஆர் நோ டு ப்ராஜெக்ட். நான் எந்த பகுதியில் வாழ்றேனோ அந்த பகுதியில் திட்டம் வேணுமா வேண்டாம். ஏன்னா அது முதல் பாதிப்பு எங்களுக்கு தான் இருப்போது. இப்ப குடும்பத்தில் ஒரு சின்ன சிக்கல்னா சாருக்கோ சென்னையில வரப்போறது இல்ல. அங்க இருக்க 16 கிலோமீட்டர் மக்களுக்கு தான் வந்து பாதிப்பு வரப்போகுது. அங்க மீனவ மக்களுக்கும் சென்னை மக்கள் பக்கத்திலே இருக்கிற கல்பாக்கம் 20 வருஷமா ஓடிட்டு இருக்கு. பாருங்க எப்படி எஃபிஷியன்சி இல்லைங்க. அதாவது ஒரு நிமிஷம் நீங்க நேஷனல் குட், நேஷனல் இன்ட்ரெஸ்ட், தேசிய நலன் என்று ஒன்று இருக்கிறது. அத வந்து அரசுகள் எல்லாருமே, எல்லா அரசும் மோசம், எல்லாம் வந்து அந்த மக்களை பாதிக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் தான் இதுக்கு போராடுவோம். நாங்க சொல்றதுதான் ஒரே ஒரு நிமிஷம் சுமந்த், ஒரே ஒரு நிமிஷம். நாட்டு நலன் ஒண்ணு இருக்கு, நான் மறுக்கவே இல்லை. அந்த நாட்டு நலன்கிறத தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு என்றால் என்ன என்றே தெரியாத மக்களிடம் கொண்டு போய் பீதி பரப்புவதுங்கிறது ஒரு வாரத்துல பண்ணிடலாம். ஐயோ அது வந்துருச்சுன்னா எல்லாம் இறந்துருவீங்க. பீதி பரப்புவதற்கு ஒரு சாதாரண சின்ன குழுவால முடியும்னா அரசு ஸ்டேட் எவ்வளவு பெரிய ஒரு பவர் உள்ள ஒரு பிரச்சாரமான விஷயம். அது எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? எவ்வளவு நீங்க எடுத்துட்டு போக முடியும்? பண்ணுங்க. யார் வேணாம் சொன்னா நாங்க ஒரு ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ் வச்சுக்கோங்க. நான் ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு செயல்படக்கூடிய குழுனே வச்சுக்கோங்க ஒரு விவாதத்துக்கு. ஆனா அரசு எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு, ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது அதிகாரம் இருக்குது, போலீஸ் இருக்கிறாங்க, சட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க மக்களை ஒடுக்கி மக்களை போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதுனே, மக்களை இதை ஏத்துக்காருன்னு சொல்ல வேண்டியதுனே. ஒருபோது என்னோட கேள்வி, உங்களுக்கு நியூட்ரினோ திட்டம் ஏன் பொட்டிபுரத்துக்கு வைக்கிறீங்க? உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை வேணும்னா கன்னியாகுமரியில இருந்து குஜராத் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. எங்கேயா போய் வைங்க, நான் எங்கேயும் வேண்டாம் தான் சொல்றோம். ஆனா எல்லா திட்டத்தையும் தமிழ்நாட்டில் கொண்டு வைக்க வேண்டிய அவசியம் எங்க இருக்குது? அது ஏன்னா நிச்சயமாக இங்க இருக்கின்ற அரசுகளுக்கு பெரிய ஊழல்ல சிக்கி இருக்கு. அதை பயன்படுத்தி மத்திய அரசுல ஊழல் சிக்கி சில மாநிலங்கள் அணுலையை குஜராத் மக்கள் போராடி துரத்தி விட்டாங்க. ஆந்திரா கொண்டு வைக்க போறாங்க. நான் கண்கூட பாத்துருக்கேன். ஏன் அது மோடி அரசு, மோடியோட சொந்த மாநிலம்னா நீங்க அங்கிருந்து அணுலை எடுத்துக்கொண்டு ஆந்திரால வைப்பீங்க. நாட்டு நலன் அது என்ன நியாயம்? யாரும் பேசலையா? இல்ல இல்ல வர வேண்டியது மிக மிகவும் பார்டர்லயே வந்து ராஜஸ்தான் பார்டர்ல நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு. அங்க ஏதாவது விபத்து கேள்வி எதுக்கு குஜராத் வந்து வெஸ்டிங் ஹவுஸ் ராஜஸ்தான்ல இருக்கு, குஜராத் பார்டர்ல இருக்கு. ராஜஸ்தான்ல இல்ல பாதிப்பு குஜராத் மக்களும். அதாவது உங்களுக்கு ஒரு நிமிஷம் இப்போ குஜராத்துக்குள்ள பாலக்காடுல வந்து ஒரு இது வச்சாங்க. மாநில எல்லை குஜராத் மாநில எல்லைக்குள்ள இல்ல இல்ல குஜராத் எல்லை ஏன் வெஸ்டிங் ஹவுஸ் வந்து விவாதம் இல்ல. அதை வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். ஆமாமா இல்லையா சொல்லுங்க. எல்லைக்குள்ள இருக்கா இல்லையா? என்ன காரணத்துக்கு அது மாற்றப்பட்டது எனக்கு தெரியாது. எக்ஸாக்ட்டான காரணம் குஜராத் பெரிய புரட்சி கிடையாது, பெரிய வந்து போராட்டம் கிடையாது. குஜராத் யார் சொன்னா? இல்ல மித்திவிருதியில மக்கள் போராடுறாங்க. நாங்க ஆக்டிவிஸ்ட் கொண்டு பேசிருக்கோம். மித்திவிருதியில மக்கள் போராடுறாங்க. அதுக்கு வந்து ஃபேக்சுவலா என்ன காரணத்துக்காக இப்ப ஆந்திரால இடம் கொடுக்கறாங்க? ஏன் சந்திரபாபு நாயுடு இடம் கொடுக்கறாங்க? இல்ல ஒரு நிமிஷம் அதுக்கு பதில் சொல்றேன். ஏன்னா ஆந்திரால வந்து 1970கள்ல பல்கா 2000 ஏக்கர் வந்து அக்வயர் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த லேண்ட் வந்து நீ குடுக்குறாங்க. நேத்து தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. குஜராத்ல போட வேண்டிய வெஸ்டிங் ஹவுஸ் அணுலையை ஆந்திரால வந்து ஸ்ரீகாகுளம் மாவட்டத்துல கோடால வந்து போட போறோம் சொல்லி நேத்து அறிவிச்சிருக்காங்க. இனிமே மக்கள் போட நடக்குதா இல்லையா நீங்க பாருங்க. வேற ஒண்ணு நான் சொல்ல. இனிமே அதாவது அடிப்படையாக சில விஷயங்களில்
நாம் வந்து சயின்டிபிக் எவிடன்ஸ் வச்சு அடிப்படையாக நம்ம போறோம். உலகம் முழுவதும் ஒரு விஷயம் ஒரு ப்ரோகிரஸ் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு வருது, ஆந்திராவுக்கு வருது, குஜராத் சந்திரபாபு நாயுடு ஏத்துக்கிறாரு, ஆனந்திபென் ஏத்துக்க மாட்டாங்களா? இல்ல ஏத்துக்க மாட்டாங்களா? இல்ல அந்த வெஸ்டிங் ஹவுஸ் வந்து என்ன காரணத்துக்காக அந்த ரியாக்டரை மூவ் பண்றாங்க அப்படிங்கிற அடிப்படை காரணத்தை மக்களிடையே பெரிய போராட்டம் ஒரு விஷயம் ஆதாரமே இல்ல. இல்ல இல்ல பேப்பர் எகனாமிக் டைம்ஸ் நியூஸ் எடுத்து பாருங்க. பீப்பிள்ஸ் ஸ்ட்ரகிள் தான் மாத்துறாங்க. சரி இந்த எதுவுமே இல்லாம முதல்ல குஜராத்ல கொண்டு வரப்படுவதுன்னு செய்த ஒரு முடிவை பின்னால மாத்திக்கிட்டாங்க. அதாவது பிரதமர் வந்து குஜராத்துக்கு மட்டும் அணு உலை இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், இது போன்ற விஷயங்களை நம்ம வந்து இந்த ஒரு நிமிஷம் பவர் சர்ப்ளஸ் கிடையாது. பவர் சர்ப்ளஸ் அங்கிருந்து இல்ல பவர் சர்ப்ளஸ்க்கு சம்பந்தம் கிடையாது. பவர் சர்ப்ளஸ்க்கு தொடர்பு இருக்கு. ஏன்னா பெரும்பாலான ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் ஒரு மாநிலத்தில் அமைக்கும் போது அதுல பல்க் ஆஃப் த பவர் அந்த மாநிலத்துக்கோ அது அடுத்து இருக்கிற மாநிலத்துக்கு தான் போகும். ஆஃப் கோர்ஸ் கிரிட்டுக்கு கனெக்ட் ஆகும், அது பல மாநிலங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் கூடங்குளத்தை எடுத்துக்கங்க, 1000 மெகாவாட்ல 583 மெகாவாட் யாருக்கு வருது? தமிழ்நாட்டுக்கு வருது. ரெண்டாவது 1000 மெகாவாட்ல 583 யாருக்கு வருது? தமிழ்நாட்டுக்கு வருது. நான் இன்னொரு விஷயம் அப்படியே வரேன். கடந்த 2011 இருந்து 2015 வரைக்கும் நாம் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டுல மட்டும் 79,000 மில்லியன் யூனிட்டுகள். அது ஏன் தடுக்கல? முடிச்சிருந்தேன் சரியா? கடந்த இந்த சோ கால்டு வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜி வச்சு கூட உங்களை எவ்வளவு உற்பத்தி பண்ணிருக்கு? வெறும் 7,000 மில்லியன் யூனிட். அப்ப உங்க லாஸ் வந்து 79,000 மில்லியன் யூனிட் இருக்குது. கூடங்குளம் வந்து வேற 7,000 மில்லியன் யூனிட். இல்ல கூடங்குளம் அதாவது நடுவுல ஒரு 6 மாத காலம் அப்ப உங்களுடைய முதலீடு எங்க போனோம்? டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் குறைக்கிறது தான். இப்ப அது இல்ல பிரச்சனை. இப்ப நியூட்ரினோக்கு வரும். நியூட்ரினோ எதிர்ப்பதற்கு முழுவதுமாக சயின்டிபிக் ரீசன்ஸும் சோசியோ கல்ச்சரல் ரீசன்ஸும் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த திட்டம் வந்து அம்பரப்பர் மலைங்கிற மலையில மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து வரப்போகுது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து யுனெஸ்கோவாலும் சரி, கஸ்தூரிரங்கன் குழுவாலும் சரி, மாதவ கார்கில் குழுவாலும் சரி, தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அறிவிச்சிருக்காங்க. எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் என்ன அர்த்தம்னா, இரு நாடுகளுக்கு இடையே போர் நடந்தால் கூட அந்த மலை குண்டு போடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு மலையாக இன்னைக்கு தென்னிந்திய நதிகளின் பிறப்பிடமாக இருக்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. நீங்க காவேரி ஆகட்டும், வைகையா இருக்கட்டும், தாமிரபரணி ஆகட்டும், காவேரி ஆகட்டும், கிருஷ்ணாவா இருக்கட்டும், கோதாவரி ஆகட்டும், அனைத்து தென்னிந்திய நதிகளின் பிறப்பிடம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் தான். அது குறிப்பாக இந்த இடம் பொட்டிபுரம் அம்பரப்பர் மலை வந்து அந்த மக்கள் பலாயிரக்கணக்கான வருடங்களாக வருடமாக அந்த மலைக்கு போய் அவங்களுடைய கல்ச்சரல் டேட்டிக்கு வந்து கும்பிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் வந்து தடுத்தது மக்கள் பெரிய போராட்டம் பண்ணாங்க. அது வந்து கிரேசிங் கிரவுண்ட்ஸ், அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய அந்த நிலத்தை சார்ந்தா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த பகுதி. ரெண்டாவது, இந்த திட்டம் வரப்போகுதுன்னா எப்படி நீங்க பண்ணணும்? ஒரு என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும், ஒரு சுற்றுச்சூழல் தாக்கீடு அறிக்கை பண்ணணும். அந்த அறிக்கை யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்திய அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் தான் செய்யணும். அதாவது இந்த EIA பண்றதுக்கு இங்க பண்ணிருக்கிறது யாரு? சாக்கோன் சலீம் அலி ஃபவுண்டேஷன் வந்து பண்ணிருக்காங்க. சலீம் அலி ஃபவுண்டேஷன் வந்து EIA செய்வதற்கு ஒரு தகுதியற்ற நிறுவனம் சொல்லி நாங்க ஆர்டில வந்து வாங்கியிருக்கோம். அப்போ ஒரு தகுதியற்ற நிறுவனம், அதுவும் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ் பண்ணல, அந்த பகுதியில் வாழக்கூடிய பல்லுயிரியம் எப்படி பாதிக்கப்படும் ஒரு 3 மாசம் ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல தெளிவா சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் டன் பாறைகளை உடைக்க போறாங்க, 5 லட்சம் கிலோ வெடிமருந்தை பயன்படுத்த போறாங்க. இந்த விஷயம் இந்த சுற்றுச்சூழல் எந்த விதமான பாதிப்புகளை உண்டு பண்ணும் நாங்க படிக்கல. we did not undertake that study அப்படி சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இதை வச்சு தான் இவங்க வந்து இந்த அப்ரூவல் வந்து கொடுத்தாங்க. அதாவது அடிப்படையாக இந்த நியூட்ரினோ திட்டத்தினுடைய சேஃப்கார்ட்ஸ் கூடங்குளத்திலும் அதேதான். அதாவது இதற்கு தேவையான தற்காப்பு வசதிகள் எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் இவங்க சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறது யாருமே மாற்று கருத்து கூடாது. எல்லாத்தையும் மாத்தணும். கூடங்குளம் எக்ஸாம்பிள், கூடங்குளத்துல 14,000 கோடி அரசு பணம் மக்கள் வரி பணம் செலவழிச்ச பிறகு எல்லாத்தையும் மூடுங்கன்னாக்கா, நீங்க வந்து ஒரு திட்டம் தொடங்குவதற்கு முன்பு சில இப்ப நியூட்ரினோ திட்டத்திலேயே வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்கள் ஒரு கோரிக்கை வைங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சேஃப் கார்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி எங்களுக்கு என்வைரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் கைட்லைன்ஸ் வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு அசஸ்மெண்ட் வேணும், தாராளமா நியாயமான ஒரு கோரிக்கை. என்னுடைய சந்தேகம், சின்ன சந்தேகம் சொல்லுங்க. இது எல்லாம் இவங்க யாராவது வந்து கேட்கணும்,
செய்யணுமா? இருக்கக்கூடிய விதிகளை ஒழுங்காக நடைமுறைப்படுத்த இல்ல அரசு இருக்கக்கூடிய விதிகளை அரசுக்கு மக்கள் நலன் மீது அக்கறையே கிடையாது, எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சொல்றது வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மேல என்ன குற்றச்சாட்டு என்ன கருத்து வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. நான் கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. அரசு இந்த மாதிரி ஒரு திட்டங்கள்னு கொண்டு வரும்போது, திட்டம் ஒன்றை கொண்டு வரும்போது என்னென்ன கடைபிடிக்க வேண்டும்னு தனக்குத்தானே விதி வகுத்து வச்சிருக்குதோ அதையெல்லாம் அரசு ஒழுங்காக கடைபிடிச்சுதான் இதை கொண்டு வருதுன்னு நீங்க சொல்றீங்க. அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்றீங்க. கடைபிடிக்க வேண்டும் சொல்றீங்க. அதை சுட்டி காட்டுவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செய்தால் மிகவும் வரவேற்கத்தக்கது. ஆனால் எல்லாத்தையும் மூடுங்க, தமிழ்நாட்டை விட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றது மத்திய அரசோ மாநில அரசோ அந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும்னு சொல்றீங்க. ஆனா கடைபிடிச்சிருக்காங்களா என்பது கேள்விக்குறி. அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் அதை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், யாரானும் அதை வந்து சுட்டிக்காட்டுவது அவர்களுடைய பொறுப்பு, கடமை. செய்யறது மிகவும் முழுமையாக வரவேற்கிறேன். ஆனால் திட்டத்தையே மூடுங்க. கூடங்குளத்தில் அதானே ஆச்சு. நீங்க இதே வந்து என்ன சூழல் தாக்க அறிக்கை, என்வைரன்மென்ட் இம்பாக்ட் ஸ்டடியை ஒழுங்கா பண்ணுங்கன்னு கேக்குறது 100% கேக்குறாங்க. ஒரு நிமிஷம், நீங்க அதை எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யாம நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் செஞ்சே முடிச்சிட்டு இப்ப நீங்க கூடங்குளத்துக்கு சொல்றீங்க பெரும்பாலும் சென்டென்ஸ் முடிக்க விடுங்க. இப்ப கூடங்குளத்துக்கு சொல்றீங்கல்ல 14,000 கோடி போட்டதுக்கு அப்புறம் எப்படி மூட சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கல்ல, அதே மாதிரியான நிலையை இப்பவும் உண்டாக்குறீங்களான்னு கேக்குறேன். இல்ல நான் எந்த அடிப்படையான விதிகளையும் பின்பற்றாம ஒரு ப்ராஜெக்ட ஃபுல்லா உருவாக்கிட்டு அதாவது நிறுவிட்டு அதுக்கப்புறம் எதிர்ப்பு வந்தா நாங்க இவ்வளவு பணம் செலவழிச்சிட்டோமேன்னு சொல்லி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான சரியா? நியூட்ரினோ எடுத்துப்போம். நியூட்ரினோல இது வரைக்கும் பெரும்பாலான ஒரே ஒரு விஷயம், நியூட்ரினோவுக்காக இருந்தாலும் சரி, அணு உலைக்காக இருந்தாலும் சரி, அணு உலைக்கு ஆதரவாகவும் நியூட்ரினோவுக்கு ஆதரவாகவும் பேசுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா அதை ஆதரவு இல்ல, அதை அரசே வகுத்த விதிகளின்படி நிறுவுறாங்களாங்கிறது சொல்றது கூட உரிமை. அதை தட்டி கேட்க வேண்டியது எல்லாருடைய கடமை, எல்லாருடைய பொறுப்பு, எல்லாருடைய உரிமை. அதை நான் குவெஸ்டினே பண்ணல. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க நம்ம ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? நண்பர் வந்து இல்ல நம்ம ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? இல்ல நம்ம ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறோம்? துரோகம் இந்த மாதிரி வார்த்தை நம்ம ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறோம்? சுந்தரராஜனோ பூவலை நண்பர்களோ அல்லது அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கமோ என்ன செய்யுதுங்கிறது சரி, பத்திரிகையாளர் ஒரு விஷயம் சுமந்த், அதை பத்தி நம்ம கவலையே பட வேண்டியது இல்ல. கவலைப்பட வேண்டும். இல்ல எதை பத்தி? சுந்தரராஜனோ பூவலை நண்பர்களோ உதயகுமாரோ அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கமோ என்ன செய்யறாங்கிறத பத்தி நம்ம கவலையே பட வேண்டியது இல்ல. காமனான மனிதர்களாக, சாதாரண மனிதர்களாக, ஒரு பொறுப்புள்ள குடிமக்களாக இந்த விதிகளை அரசு ஒழுங்காக நடைமுறைப்படுத்துதா அப்படிங்கறத கேட்க வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். கூடங்குளத்துக்கு முன்னாடி அந்த அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி மூலமாக சென்னையில பல மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க விளக்குனாங்க எப்படி கூடங்குளம் கல்பாக்கம் மற்றும் பழைய அணு உலைகளை விட 5 மடங்கு 6 மடங்கு சேஃப்டி அதிகம் அப்படிங்கறத அவங்க திட்டம் ஒவ்வொரு இவங்க அதாவது திரு உதயகுமார் அவர்கள் வைத்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு கவுண்டர் வச்சு பிரசன்டேஷனே பண்ணாங்க. நானே வந்து நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். தேனி மாவட்ட மக்கள் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற வச்சிருக்காங்க. அதுக்கு அரசு காட்டுற மரியாதையா? அதுதான் இதுல சந்தேகம் எழுப்புது. அதுதான் பூவுலகின் நண்பர்கள் இப்படி கேட்கணுமா சந்தேகம் வருது. ஏன்னா தேனி மக்கள் வந்து திமுக எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்க இல்ல இல்ல இப்படி ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒரு வருஷம் அப்ரூவ் கொடுக்காம இருந்தாங்க. இந்த மாதிரி தங்களை எல்லா தொகுதியிலும் ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணாம எலெக்ஷன் முடிஞ்ச ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. அப்படிதான் அதை பார்க்கணும். எலெக்ஷன் முடியற வரைக்கும் எந்த வேலையும் பண்ணாம வந்துட்டு பண்றாங்க. அவ்வளவுதான். ஆட்சிக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உடனடியாக அனுமதி கொடுக்கிறது. ஆமாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த ஒரு திட்டத்தை என்ன எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் அது. மக்களை ஏமாற்றுகிற விஷயம் அது. ஏன்னா மக்கள் இந்த திட்டத்தை எதுக்குறாங்க தெரியும். அன்னைக்கு அரசுக்கு இல்ல அடிப்படையாக அந்த திட்டத்தில் ரிஸ்க் என்ன,
அந்த திட்டத்தினுடைய அதுல அபாயங்கள் என்ன, ஆபத்து என்ன, அதை எப்படி தவிர்க்க வேண்டும் பார்க்கணும். அதிலிருந்து ஒரு அரசியல் நோக்கம் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலுக்கு சமயத்துல கூடங்குளம் இதே மாதிரியான ஒரு நடைமுறையை நம்ம பார்க்க முடிஞ்சது. உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய நிலை மாறி போச்சு. அதே மாதிரி இங்கேயும் இருக்குமோங்கிற சந்தேகம் சொல்றது வந்து அது அந்த பாயிண்ட் நான் முழுமையா ஏத்துக்கிறேன். தேர்தலுக்காக தாமதப்படுத்தினாங்கிறதுல நான் அக்ரி வித். தொடர்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்ல. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.